வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி பலகம் ஆகிய இடங்களில் தினந்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை மொத்தமாக 14,000 தரிசன டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இன்றைய தினத்திற்கான காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் ஸ்லாட்டில் தலா 2,000 தரிசன டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் டிக்கெட்கள் வெளியான 2 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து தரிசன டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் விடியற்காலை 4.15 மணி நேர நிலவரப்படி தரிசன டிக்கெட்கள் அனைத்தும் முழுமையாக திறந்துவிட்டது. இதனால் தற்போது கவுண்டர் அனைத்தும் மூடப்பட்டது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவுறும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை தொடக்கத்திலேயே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கு தினந்தோறும் விடியற் காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்காக மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 8:45 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான இரவு 10 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்டுகள் சென்று கொண்டது. மொத்தமாக 300 தரிசன டிக்கெட்டுகளை மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் சற்று மிதமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த தரிசன டிக்கெட்கள் அனைத்தும் 1250 படிக்கட்டில் ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோ மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.